ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கருவேப்பிலையும் பூண்டு வச்சு ஒரு கருவேப்பிலை பூண்டு வத்த குழம்பு மாதிரி நல்லாயிருக்கும், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். கருவேப்பிலையுடைய மருத்துவ குணங்களை பற்றி நான் அதிகமாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ப்ளஸ் பூண்டு ரெண்டுமே மருத்துவ குணம் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ். இதை வச்சு ஒரு அருமையான குழம்பு, காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வைக்கிறேன். கடாய் சுடட்டும். கடாய் சுட்டுடுக்கு நல்லா நான் ஒரு பிடிச்ச பொடி கருவேப்பிலை நல்லா வாங்கி வாஷ் பண்ணி தொடச்சி வச்சுருக்கிற கருவேப்பிலை, நல்லா காஞ்சிருக்கிற கருவேப்பிலை இந்த மாதிரி இருக்கணும். இந்த கருவேப்பிலையை நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா முருகணும், நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. எண்ணெய் விடாமல் ட்ரை ரோஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்குதா கரகரன்னு? இந்த பதத்துக்கு ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வறுத்ததை இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவேன். இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுட்டு நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக ஒரு பொடியாக அரைச்சிருவது. இப்படியும் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம எந்த இதில் கருவேப்பிலை வறுத்தமோ அதே கடாய் வைக்கிறேன். வச்சுட்டு நான் ஒரு 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். பொதுவாக இந்த மாதிரி காரக்குழம்புகளுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட இருக்கிறது அவசியம். ஏன்னா நம்ம ஒரு வாரம் 10 நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. இந்த எண்ணெய் வந்து ப்ரிசர்வேட்டிவாக ஒர்க் பண்ணும். இந்த டிஷ்ஷை பொறுத்த மட்டுக்கும் காரக்குழம்புகளுக்கெல்லாம் நல்லெண்ணெயில் செய்கிறது தான் பெட்டர். நம்ம வச்ச கடாய் சுட்டு எடுத்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா கிராக்கில் ஆகும். ஃப்ளேம் வந்து லோலியே இருக்குது. ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 10-15 மிளகு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, ஒரு 2 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்க்கிறேன். நான் வந்து ஒரு 20 பல் பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன், இதை சேர்க்கிறேன். இது கூடவே ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், ஸ்டேஜில் 10 கருவேப்பிலையும் சேர்த்து இந்த பூண்டு வெங்காயம் நல்லா இந்த எண்ணெயில் ரோஸ்ட் ஆகட்டும். அது வரைக்கும் அனுப்பும். இப்போ நம்மளோட பூண்டும் சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 1.5 தக்காளி, நல்ல பெருசாக ஒரு தக்காளி, ஒரு 1/2 தக்காளி மிக்சியில் போட்டு ஃபைன் பியூரியாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துறேன். சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் மஞ்சள் பொடி சேர்த்துருங்க. அதே மாதிரி கொஞ்சமாக நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் வேணும்னா பார்த்துன்னு சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள். ஃப்ளேமை வந்து லோ டு மீடியம் வச்சுக்கணும். நம்ம வறுத்த கருவேப்பிலை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஃபைன் பொடியாக நான் திரிச்சு வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி நல்லா குக்காகி இந்த நம்ம விட்ட எண்ணெய் மேலே நல்லா பரண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வறுத்து அரைச்சோம்ல கருவேப்பிலை பொடி, கருவேப்பிலை சேர்த்துருங்க. இதையும் ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கணும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸு நம்ம வதக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் வீட்டில் அடைச்ச சாம்பார் பொடி, இந்த ஸ்டேஜில் சாம்பார் பொடி சேர்க்கறது நல்லது.
1 2 ஒரு 2.25 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்க்குறேன். அது கூடவே கலரிங்காக காஷ்மீரி ரெட் சில்லி சும்மா ஒரு 1.5 டீஸ்பூன் சின்ன ஸ்பூன் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மிக்ஸ் பண்ணி விட்ட கையோட நம்ம அந்த கருவேப்பிலை வறுத்த போது அந்த மிக்ஸி அலம்பி தண்ணி வச்சுருக்கேன், அந்த தண்ணியை சேர்த்தேன். இது கூடவே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி. நம்ம போட்ட மிளகாத்தூளோட பச்சை வாசனை போட்டோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணும். நம்ம போட்ட மிளகாத்தூளும் எல்லாம் வெந்து எண்ணெய் கரண்டு வருது. இந்த ஸ்டேஜில் திக்காக கரைச்சி வச்ச புளி ஒரு 30 கிராம் புளி போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி. இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரண்டு வெளியில் வரட்டும், அது வரைக்கும் கொதிக்கும். இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம பூண்டும் கருவேப்பிலையும் வச்சு செஞ்ச ஒரு காரக்குழம்பு நல்லா குக்காகி நம்ம விட்ட எண்ணெய் நல்லெண்ணெய் நல்லா மேலே பிரண்டு வருது. இந்த ஸ்டேஜில் வருது பேஸ்ட் மாதிரி இருக்கும். நீங்கள் இதை மட்டும் ஒரு வாட்டி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போகிறவங்க, பேச்சுலர்ஸ் சண்டே செஞ்சு வச்சுட்டிங்க, அந்த வீக் ஃபுல்லாக சாதம் வடிச்சிங்க புளியோதரை மாதிரி கலந்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆஃபீஸ்க்கு ஒரு சிப்ஸு, ஒரு தயிர் பாக்கெட். ஒரு அட்டகாசமான பூண்டு கருவேப்பிலை குழம்பு தயார். பூண்டும் கருவேப்பிலையும் வச்சு செஞ்ச ஒரு அட்டகாசமான ஒரு குழம்பு, ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. ரைஸ் கூட கலந்து சாப்பிட்டு பாருங்களேன். நல்லெண்ணெய் விட்டு ரைஸ் கூட கலந்து சாப்பிட்டு கூட தொட்டுக்கிறதுக்கு ஒரு சுட்டாப்பலாம் போகிறோம். ஒரு அருமையான ரெசிபி, மருத்துவ குணம் இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி. எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from Lakshpojana.